ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் சூர்யா. வெல்கம் டு ஆதிஸ் ஆன்லைன் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 2025 குரூப் 4ல் சிவி நமக்கு அப்லோட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக. ஸோ சிவி அப்லோட் பண்ணதில் யாருக்கெல்லாம் வந்து சிவியில் சர்டிஃபிகேட்ஸ் கிளியராக இல்லையோ, அதே மாதிரி மிஸ்டேக்காக இருக்கோ அவங்களுக்குலாம் ரீஅப்லோட் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா 2026 வரக்கூடிய குரூப் 4 வந்து உண்டா, இல்லை இப்போ 2025லேயே வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, செகண்ட் சிவி உண்டா, 2026 குரூப் 4 உண்டா, இல்லை குரூப் 4 உண்டுனா அதுக்கு நான் எப்படி படிக்கிறது இப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா, இப்போது நம்ம 2025 குரூப் 4க்கு என்னது, ஸோ ரீசெண்டாக ரிசல்ட் விட்டுருந்தாங்க, நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் சிவி அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சிவி அப்லோட் பண்ணது போக அதுக்கப்புறம் என்னது, இப்போது சிவியில் இப்போ யாருக்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்கோ, ஓகேங்களா. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் கிளியராக இல்லை சர்டிஃபிகேட்ஸ் கரெக்டாக அப்லோட் பண்ணலை, இல்லை மிஸ்டேக்காக இருக்குது, நேமில் மிஸ்டேக் இருக்குது, பேரண்ட்ஸ் நேமில் மிஸ்டேக் இருக்குது, கம்யூனிட்டியில் மிஸ்டேக் இருக்குது, இல்லை நீங்கள் டிஜிட்டலாக அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸில் சிக்னேச்சர் வந்து இன்வேலிடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் ரீஅப்லோட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸோட ரெஜிஸ்டர் நம்பர் தான் இது. ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் என்னது, சிவி அப்லோட் பண்ண ஒரு கேண்டிடேட்ஸுமே, இப்போ குரூப் 4க்கு சிவி அப்லோட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த கேண்டிடேட்ஸ் ஒருத்தருமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்ல இருக்குது. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் நிப்பாட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டெலிகிராமில் ஜாயின் பண்ணி நம்ம அதில் சேனலில் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, உள்ள ஒருத்தருமே என்ன பண்ணிக்கோங்க, இந்த நம்ம குரூப் 4 அப்ளை பண்ணியிருக்க, இந்த சிவி அப்லோட் பண்ணியிருக்க ஒருத்தருமே உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கோங்க, இதில் ஒரு டைம் ரீசெக் பண்ணிக்கோங்க. இதில் இருந்தது அப்படின்னா, இந்த நம்பர்ஸில் வந்து உங்களுக்கு இந்த நம்பர்ஸில் இந்த கொடுத்தக்கூடிய பிடிஎஃப்ல இருந்தது அப்படின்னா, நீங்கள் திருப்பி உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் ரீஅப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான டேட்டு தான் இது 14th. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு டேட்டு 15 கரெக்டாக. ஸோ நேற்றே வந்து உங்களுக்கு டைம் வந்து நேற்றுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்றுலேருந்து 23ஆம் தேதி நவம்பர் 23 வரைக்கும் டைம் இருக்குது ரீஅப்லோட் பண்ணுறதுக்கு. ஓகேவா. ஸோ அதில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்க, என்ன ப்ராப்ளமோ அதை ரெக்டிஃபை பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக அடுத்த ப்ராசஸ்க்கு உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா. கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இதில் என்னென்ன சார் இப்போ எனக்கு வந்து இந்த கவனிங்க, இப்போ இதில் வந்து உங்களுக்கு இந்த நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், இதையும் செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமையுமே உங்களுக்கு மெசேஜாகவும் மெயிலாகவும் உங்களுக்கு இன்டிமேட் ஆகிருக்கும். யாருக்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு ரீஅப்லோட் பண்ண சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு ரீஅப்லோட் பண்ண சொல்லி இதில் இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க. சார் நான் அப்லோட் பண்ணிட்டேன், நம்பர் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டேன், அக்னாலேஜ்மெண்ட்டையும் டவுன்லோட் பண்ணிட்டேன், எனக்கு இந்த மாதிரி மெசேஜும் வரல, என்னோட நம்பரும் இந்த பிடிஎஃப்ல இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணீங்களோ நீங்கள் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், அடுத்த ப்ராசஸ்க்கு உங்களை கன்சிடர் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராசஸ் மூவ் பண்ணுவாங்க. அப்போ என்ன கமெண்ட்ஸ் வருதோ, அப்போ என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி சிவி அப்லோட் பண்ணவங்க போஸ்டிங் ஓரளவுக்கு நம்மளோட யாருக்கெல்லாம் எந்த கம்யூனல் ரேங்க்ல இருக்கவங்களுக்குலாம் போஸ்டிங் கிடைக்குமோ அவங்களுக்குலாம் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோ. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கவங்களாம் உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கலாம், எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்னது, எப்படி டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களும் நம்மளோட சேனலில் அப்லோட் ஆகும். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்காக. ஓகேவா. ஸோ இப்போ இப்போ எனக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு, என்னோட நம்பர் வந்து இந்த பிடிஎஃப்ல இருக்குது சார், நான் என்ன சார் பண்ணுறது. ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஒருத்தரும் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் கண்டிப்பாக இதை செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. கிளியரா. ஏன்னா செக் பண்ணிட்டா தான் உங்களுக்கு என்னது, அப்போ தான் டைமிங்குள்ளே நீங்கள் ரீஅப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ டைமிங் பார்த்துருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 23ஆம் தேதி நவம்பர் வரைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் சார் என்னோட நேம் மிஸ்டேக் இருக்குது சார், பேரண்ட்ஸ் நேம் மிஸ்டேக் இருக்குது சார், ஸ்கூல் நேம் மிஸ்டேக் இருக்குது சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஒருவருக்கு பார்த்துடலாம். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அண்டர்டேக்கிங் ஃபார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இன் த நேம் ஆர் மிஸ்டேக் இன் த இனிஷியல் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஆஃப் த சர்டிஃபிகேட்ஸ். உங்களோட கேண்டிடேட்ஸோட நேம் ஆர் இனிஷியல் மிஸ்டேக் இருக்கிறதுக்கு ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்காங்க, நம்ம டிஎன்பிசிலேருந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த அண்டர்டேக்கிங் ஃபார்ம் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது, வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதில் என்னது, கேண்டிடேட்ஸோட நேம் அண்டு இனிஷியல்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட நேமுக்கு அண்ட் இனிஷியலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஐ அண்ட் உங்களோட நேம் வரும் இந்த இடத்துல,
சன் ஆர் டாட்டர் ஆஃப், நீங்கள் மேல் ஆர் ஃபீமேலை பொறுத்து நீங்கள் சன் ஆர் டாட்டர் ஆஃப் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஆஃப் உங்களோட ஃபாதரோட நேம் ஆர் மதரோட நேம். ஓகேங்களா? ஸோ ஹியர் பை டிக்ளேர் தட் ஸ்பெல்லிங் ஆஃப் மை நேம் ஆர் இனிஷியல். உங்களுக்கு நேமில் பிரச்சனை இருந்ததுன்னா இதை நீங்கள் வச்சுக்கணும், இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். இல்லை ஸ்பெல்லிங்கில் பிரச்சனை இருந்ததுன்னா நேமை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இனிஷியல் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஹஸ் பின் ராங்லி மென்ஷன்ட் அஸ். ஓகேங்களா? என்ன உங்களுக்கு தப்பாக மென்ஷன் ஆயிருக்கோ அதை இங்கே எழுதிக்கோங்க. ராங்லி மென்ஷன்ட் அஸ். ஓகேங்களா? எது தப்பாக இருக்கோ அந்த இடத்துல எப்படி தப்பாக இருக்கோ அதை இங்கே எழுதிருங்க. இன் தி டேஷ் சர்டிஃபிகேட்ஸ், எந்த சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு தப்பாக இருக்கோ அந்த சர்டிஃபிகேட்டோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஸ்டாண்டர்டோட சர்டிஃபிகேட் அப்படின்னா 10th மார்க் ஷீட்டோட இதில், கம்யூனிட்டினா கம்யூனிட்டியோட இதில், இல்லை 12th 12th இதில். ஓகேங்களா? சர்டிஃபிகேட் அப்லோடட் பை மீ, இந்த இடத்துல அதை எழுதிக்கணும். சொல்கிறது புரியுதுங்களா? எஸ். அடுத்து பாருங்க, மை கரெக்ட் நேம் இஸ், என்னோட கரெக்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கரெக்ட் நேம் என்ன அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஹியர் பை அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் என்னது, நீங்கள் என்ன டேட்டில் எழுதுறீங்களோ அந்த டேட்டு அந்த பிளேஸ். ஓகேங்களா? சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் போட்டுக்கணும். நேமு, உங்களோட நேமு, ரெஜிஸ்டர் நம்பரு அண்டு நோட்டிஃபிகேஷன் டேட். இப்போ நம்ம என்னது நோட்டிஃபிகேஷன் டேட் நம்மளோட நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ரீஅப்லோடு கொடுத்தாங்களே சிவி, அதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் நோட்டிஃபிகேஷன் டேட். எது நோட்டிஃபிகேஷன் டேட்டு? நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த இங்க இருக்கு பாருங்க, நோட்டிஃபிகேஷன் டேட் 7/2025. ஓகேங்களா? டேட்டட் ஆன் 25/4/2025 இருக்கு பாருங்க. ஸோ அந்த டேட் போட்டுக்கணும். ஓகேங்களா? சொல்றது கிளியரா? ஸோ ஓகே. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், இதை நீங்க அப்ளை பண்ண, இதை நீங்க வந்து எழுதி கிளியரா உங்களோட கையில வச்சுக்கோங்க. அண்ட் யாருக்கெல்லாம் ரீஅப்லோடு கேட்டிருக்கோ அந்த சர்டிஃபிகேட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th ஸ்டாண்டர்டோட நேம்ல சர்டிஃபிகேட்ல பிரச்சனை அப்படின்னா அந்த 10th ஸ்டாண்டர்டோட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி இதையும் நீங்க அண்டர்டேக்கிங் அப்லோட் பண்ணணும். 12th பிரச்சனை 12th நீங்க அப்லோட் பண்ணி அது கூட இதையும் சேர்த்து அப்லோட் பண்ணணும். சொல்றது புரியுங்களா? கம்யூனிட்டியில் அதே மாதிரி தான். ஓகேங்களா? கிளியரா? ஓகேவா? ஸோ இதே மாதிரி பேரண்ட்ஸ் நேம் பார்த்துடலாம். ஸோ சேம் பேரண்ட்ஸ் நேம் பாருங்க, ஐ. ஓகேங்களா? உங்களோட நேம் இந்த இடத்துல வரணும். சன் ஆர் டாட்டர் ஆஃப் எழுதிக்கணும். யாரோட சன் ஆர் டாட்டர் ஆஃப் என்னங்க. அடுத்து என்னது, ரெசைடிங் அட் உங்களோட அட்ரஸ் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. டூ ஹியர் பை டிக்ளேர் தட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோடட் பை மீ. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல தான் அப்பாவோட நேம் இருக்கும். கரெக்ட்டுங்களா? பேரண்ட்ஸோட நேம் இருக்கும். ஸோ அதில் பாருங்க மை ஃபாதர் ஆர் மதர்ஸ் நேம், அல்ல அவங்களோட இனிஷியல்ல பிரச்சனை. ஓகேங்களா? ஹாஸ் பின் ராங்லி மென்ஷன் அஸ், என்ன ராங்கா மென்ஷன் ஆயிருக்கோ அது இந்த இடத்துல. இன்ஸ்டெட் ஆஃப், என்ன ரைட்டா இருக்கோ அது இந்த இடத்துல. ஓகேங்களா? ராங்கான விஷயம் இங்க, ரைட்டான விஷயம் இங்க. ஓகேங்களா? போத் நேம் ஆர் ரெஃபர் டு த சேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்க டேட். ஓகேங்களா? ஸோ என்ன டேட்டோ டேட்டு பிளேஸ் இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், நேமு அண்ட் ரெஜிஸ்டர் நம்பரு அண்ட் நோட்டிஃபிகேஷன் டேட் சேம் அதில் இருக்க மாதிரி தான். ஓகேங்களா? இதை கிளியராக அப்லோட் பண்ணி கையில், இதை கிளியராக எழுதி கையில் வச்சுக்கோங்க. ரீஅப்லோடு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டோட இதையும் சேர்த்து அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து ஸ்கூல் நேம் பார்ப்போம். ஸ்கூல் நேம் பாருங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் உங்களோட ஸ்கூலில் இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட ஸ்கூல் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இல்லை ஸ்கூல் நேமில் பிரச்சனை இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே நீங்கள் இதில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்களோட நேமில் என்ன பண்ணிக்கோங்க, அதே மாதிரி உங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாதிரி இருக்கலாம், இல்லை ஹை ஸ்கூலாக மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணணும், இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இதை நீங்கள் ஸ்கூலில் எடுத்துகிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு உங்களோட நேமு, அதாவது சிக்னேச்சர் ஆஃப் த சீல், உங்களுக்கு சீல் வச்சு அந்த ஹெட் மாஸ்டரோட நேமு ப்ளஸ் டெஸ்டினேஷன் என்ன அப்படின்றது எல்லாமே இது பண்ணுவாங்க. கண்டிப்பாக சீல் வச்சு வாங்கிடுங்க. ஓகேங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ சீல் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் தனியாக கொடுத்துருவாங்க பாருங்கள், அவங்களே உங்களுக்கு ஃபில் பண்ணி உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருத்தரும் இதில் தப்பாக இருந்தது, உங்களுக்கு யாராவது பிரச்சனை இருந்தது அப்படின்னாக்க கையில் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டவுட் செஷன் போயிடலாம். ஸோ டவுட் செஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக கேட்குற கொஸ்டின் வந்து 2025 குரூப் 4 வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கவனிங்க, இந்த குரூப் 4 2025 வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது கன்ஃபார்மாக யாராலையும் உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சிவியும் ஆல்மோஸ்ட் முடிய போகுது, ஏன்னா ரீஅப்லோடே வந்துருச்சு. இன்ன வரைக்கும் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண மாதிரி தெரியலை. ஓகேங்களா? பட் நமக்கு சிவி நமக்கு இப்போ வந்து ஆன் ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ அங்கே நமக்கு சிவி கூப்பிட்றப்போ, ஓகேங்களா, அங்கே சிவி கூப்பிட்ற வரைக்குமே நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் நம்மளால் கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்த நம்மளால சொல்ல முடியாது. அது டவுட் தான். இன்க்ரீஸ் ஆகலாம், ஆகாமையும் போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து என்னன்னா, சார் 2025 குரூப் 4க்கு செகண்ட் சிவி வருமா சார்? நான் வந்து டிசேபிலிட்டியில் எத்தனாவது ரேங்க்ல இருக்கேன், இல்லை பிசியில் எத்தனாவது ரேங்க்ல இருக்கேன், எம்பிசியில் எத்தனாவது ரேங்க்ல இருக்கேன், எனக்கு வந்து செகண்ட் சிவிக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த டைம் செகண்ட் சிவிக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான்மா, ஏன்னா வேக்கன்சி கம்மி. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி 1:2 ரேஞ்சில் தான் வந்து ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க.
ஸோ அதே மாதிரி சிவிக்கு எடுக்கிறதும் எப்படியும் 1:1.5 அந்த ரேஞ்சில் எடுப்பாங்க. ஸோ இந்த டைம் சிவி செகண்ட் சிவி வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. பட் செகண்ட் சிவி வந்துச்சுன்னா இப்போ பர்டிகுலராக ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர் போஸ்ட் இந்த எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தா தான் இந்த இது, ஃபார் எக்ஸாம்பிள் டைப் ரைட்டிங் வச்சிருந்தா தான் இந்த இதுக்கு அப்ளிகபிள், இல்லை ஷார்ட் ஹேண்ட் வச்சிருந்தா தான் இந்த இதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா. ஸோ டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு தான் இந்த இது அப்ளிகபிள், எக்ஸார்மிக் இருக்கவங்களுக்கு தான் இந்த இது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு செகண்ட் சிவி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஜென்ரலாக இருக்கவங்களுக்கு மற்ற கேட்டகரிஸ்க்கும் செகண்ட் சிவிக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா, சொல்கிறது புரியுதுங்களா. ஸோ செகண்ட் சிவி சான்ஸ் கம்மி தான். 2026 அடுத்த கொஸ்டின் வந்து 2026 குரூப் 4 உண்டா? இப்போதைக்கு நமக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிற வரைக்கும் 99% குரூப் 4 2026 குரூப் 4 உண்டு. இதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் இன்னும் நம்ம ஹையா சார் இந்த ஒரு 1% விட்டுட்டீங்க, 100% எக்ஸாக்டாக நம்ம தெரியணும் அப்படின்னா நமக்கு டிசம்பரில் நமக்கு நமக்கு ஆனுவல் பிளானர் வரப்போகுது. ஸோ அந்த பிளானர் பார்த்தா நமக்கு எக்ஸாக்டாக தெரியும். ஆமாம் தானே. ஸோ எக்ஸாக்டாக இன்னும் ஒரு 1 மந்த் இருக்குன்னு வச்சுக்கோம். 1 மந்த்தில் நமக்கு எப்படியும் பிளானர் வந்துடும். ஸோ அதை பொறுத்து நம்மளால் நெக்ஸ்ட் குரூப் 4க்கான 100% சொல்லிக்கலாம். பட் இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிற வரைக்கும் நெக்ஸ்ட் இதில் குரூப் 4 கண்டிப்பாக உண்டு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஓகேங்களா. சரி, ஓகே சார். இப்போ குரூப் 4 2026 உண்டு, என்னால் இப்போதைக்கு படிக்க முடியலையா சார்? இது ரொம்ப தவறான விஷயம். கண்டிப்பாக நீங்கள் குரூப் 4 நெக்ஸ்ட் இதில் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களோட மைண்டை நீங்கள் கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். டிலே பண்ணிங்கன்னா ஒரு டிலே பண்ணுற நிமிஷமும் உங்களுக்கு உங்களோட சான்ஸ் நீங்கள் தவற விட்டுட்டே போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் படிக்க தான் போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க எவ்வளோ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும், படிக்காத விஷயங்களையும் புதுசாக தெரிஞ்சக்கூடிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். இல்லை நீங்கள் நான் லாஸ்ட்டாக அதே மாதிரி 1 மந்த்து இல்லை ஒரு 1.5 மாதம் இல்லை ஒரு 3 மாதத்துக்குள்ளே தான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் படித்த விஷயங்களை ரிவிஷன் பண்ணி திருப்பி கொண்டு போகிற உங்களோட மைண்டுக்கு ஏற்றுறது தான் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா உங்களால் எதையுமே படிக்க முடியாது. ஓகேங்களா சார். அடுத்து கேட்கக்கூடிய விஷயம், குரூப் 4க்கு எப்படி சார் படிக்கிறது? வரக்கூடிய 2026 குரூப் 4க்கு எப்படி சார் படிக்கிறது? அது ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஸோ கவனிங்க, இப்போது ஃப்ரெஷர்ஸ் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு 2 பேருமே குரூப் 4க்கு எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு நான் வந்து அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நான் நிறைய கேண்டிடேட்ஸ்டையும் பேசியிருக்கோம். ஸோ அதை வச்சு உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ அதில் ஃப்ரெஷர்ஸ்க்கு எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் எனக்கு டிஎன்பிஎஸ்சியில் படித்து, பட் 1 மார்க் 2 மார்க்கில் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு இருக்கவங்களுக்கும் நம்ம வந்து கிளியர் கட்டான ஒரு ஐடியா சொல்லுவோம், எப்படி படிக்கணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளியராக நீங்கள் அப்போதைக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஓகேவா. ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளோட இந்த அண்டர்டேக்கிங் ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது, நீங்கள் அதில் பார்த்து எடுத்துக்கலாம். ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். தேங்க்யூ.